உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினந்தோறும் குறைந்தது நம்ம ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம், எந்த பொருளில் சம்பாதிக்கலாம், அதுக்கு கடை தேவையா இல்லை ஒரு அட்வான்ஸ் மாதிரி இருக்கணுமா, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை தொழில் வியாபாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலோ நமது சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே நம்ம வில்லேஜ் தமிழகத்துடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மசால் பொடி பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மசால் பொடினா அதில் மசால் பொடி, சில்லி பவுட்ரு, மிளகாய் பொடி, அதே மாதிரி சிக்கன் 65, கரம் மசாலா, இப்படி நிறையா பொருட்கள் இருக்குது. இந்த அனைத்து வகையான பொருட்களையும் நம்ம இதை வாங்கி சேல்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதை அரைக்கணும், நம்ம பேக்கிங் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம வெளியில் வாடகைக்கு அரைக்கணும், இல்லை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அதை பேக்கிங் பண்ணணும், அரைக்கிறதுக்கு ஒரு ஆள், பேக்கிங் பண்ண ஒரு ஆள்னு இப்படி பல பேர் நம்மளுக்கு தேவைப்படும். எதுவுமே தேவையில்லாமல் நம்மளுக்கு இந்த கன்னிஸ் மசாலா அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்துக்கு பக்கத்தில் புளியங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒருத்தர் கன்னிஸ் மசாலா அப்படின்னு பிரபலமாக தென் மாவட்டங்களில் மிக அதிக லெவலில் விற்பனையாகிக்கிட்டு இருக்கிற ஒரு மசாலா பொருள். இது பார்த்திங்கன்னா பியூர் ஹோம் மேடு தான். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் மசால் பொடி, மிளகாய் பொடி தயார் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணி இது குறைஞ்சது ஒரு 30 வருடங்களாக அந்த பகுதியில் பிரபலமாகிக்கிட்டு இருக்குது. இவர் 30 வருடங்களுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிக சூப்பராக நல்ல நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. இதை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபராக கொடுக்குறாரு. நீங்கள் இவர்கிட்ட இருந்து மொத்தமாக எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அதாவது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வாங்கணும்னு கணக்கு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த அனுப்புகிற செலவு, கொரியர் சார்ஜெல்லாம் இருக்குல்ல, அதனால் இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பிறகு அதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கூட பத்தாது. அதனால் இது பிஸ்னஸாக எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்து பண்ணால் உங்களுக்கு சூப்பராக நல்ல லாபம் வரும். ஒரு கிலோவுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு பொருளை பொறுத்து. இப்போ மிளகாய் பொடினா ஒரு 50 ரூபா லாபம் வைக்கலாம், மசால் பொடினா அதில் ஒரு 50 ரூபா லாபம் வைக்கலாம். இதே சிக்கன் 65 இதுகளெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே லாபம் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது அவருடைய நம்பர் நான் இதில் தர்றேன். அவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்கோங்க. குறைஞ்சது இவர்கிட்ட ஒரு 20 பொருட்கள் இருக்குது. ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு 50 ரூபா லாபம் வச்சாலும் 20 பொருளுக்கு என்னாச்சு அதை கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா இதுதான். இப்போ அந்த 20 பொருளை ஒரு 10 கடையில் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு, 10,000 ரூபா லாபமாச்சு. அதுதான் இந்த பிஸ்னஸுடைய ஒரு இது. நம்ம சொன்னது ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு சில கடையில் 10 பொருளும் வாங்கலாம், 20 பொருளும் வாங்கலாம். இதை நீங்கள் மளிகை கடைகளையும் விற்பனை செய்யலாம். ஏன்னா இவர் சரமாகவும் போட்டு தர்றாரு, உங்களுக்கு 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட்டாகவும் போட்டு தர்றாரு. இல்லை உங்களுக்கு லூஸில் வேணும், 50 கிலோ 100 கிலோவாக வேணும், நாங்களே பேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் அப்படியும் உங்களுக்கு 50 கிலோ 100 கிலோவாகவும் இவர் மூட்டையாக உங்களுக்கு போட்டு விட்டுருவார். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படியும் செஞ்சு கொடுக்குறாரு. இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம் தான் 50 கிராம் 20 கிராம்
பேக்கிங் பண்ணுறாரு. இன்னும் அடுத்து கூடிய உறவில் எல்லா ஐட்டங்களுமே அவர் 50 கிராம் 100 கிராம் 20 கிராம் இதை மாதிரி அனைத்து பொருட்களுமே பாக்கெட்டில் போட்டு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி டெலிவரி பண்ணிடுவார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பொருள் தான் அது லாஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டு வருது. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு அதை நான் படிக்கிறேன், தெளிவாக உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம அந்த பிஸ்னஸை பற்றி மட்டுமே பார்ப்போம். அதாவது இன்றைக்கி மசால் பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகளவில் நம்ம தமிழ்நாடுடைய மசாலாவுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. இதை நீங்கள் இவர்கிட்ட வாங்கி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இ-காமர்ஸ் மூலமாக நான் 1 கிலோ 2 கிலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் இவர்கிட்ட நீங்கள் மொத்தமாக வாங்கி இ-காமர்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஈபே இதை மாதிரி நிறையா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இதை மாதிரி நிறைய நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆஃபர்கள் இருக்குது. அந்த காலம் மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லார்கிட்டையுமே செல்ஃபோன் வந்ததுனால ஒரு உலகமே நம்ம கைக்குள்ளே அடங்கிருச்சு. அதனால் பொருட்கள் ஈஸியாக நம்ம இன்றைக்கி விற்பனை செய்யலாம். இப்போ நம்மளே பாருங்கள், எந்த பொருளாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு அமேசானில் ஆர்டர் கொடு, ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடு அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி மசாலா பொருட்கள் உலகம் முழுக்க வாங்க வெளிநாடுகளில் எல்லாம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்தே 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோன்னு அமேசான் மூலமாக ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸும் பண்ணலாம். அதனால் இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2-3 மசாலா கம்பெனிகள் உங்களுக்கே தெரியும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டை விட வெளிநாட்டில் மிக அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனி சார்பில் எங்களுக்கு இந்தியாவோ தமிழ்நாடோ ஒரு சும்மா தான், நாங்கள் வெளிநாடுகளில் தான் மிக அதிக அளவில் இந்த மசாலா பொருட்களில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இவர்கிட்ட நம்ம குறிப்பாக ஒரு 10-20 ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சு நீங்கள் லோக்கல்லையும் சேல்ஸ் பண்ணலாம், வீடுகளுக்கு சப்ளை பண்ணலாம், ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணலாம், கேட்ரிங் சர்வீஸ்க்கு சப்ளை பண்ணலாம், எல்லா ஐட்டங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தயார் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ அதான் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி ஒரு தனியாக மிஷின் போட்டு பேக்கிங்க்கு ஆள் போட்டு இத்தனையும் நம்ம செய்யணும்னா அவசியமே கிடையாது. நம்மளுக்கு இந்த கன்னிஸ் மசாலாவுடைய உரிமையாளர் நம்மளுக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பார்த்து அவர் ரெடி பண்ணுறாரு. அதுதான் அதில் ஒரு முக்கியமானது. அதாவது பேக்கிங் பண்ணுறது, அரைக்கிறது இதுகளுக்கு தான் மற்றவங்க. அவர் அந்த பொருள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த வறுக்கிறது செய்கிறது அவரே தன் கையால் செஞ்சு வறுத்து அதை ரெடி பண்ணி மிஷினில் போட்டு அரைக்கிறாரு. அதனால் இது தெளிவாக இருக்கும். இந்த பொருட்கள்லாம் பாருங்கள், மசாலா பவுடர், சாம்பார் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், அதாவது தனியாத்தூள் கொத்தமல்லி பவுடர்னு சொல்லலாம். அதே மாதிரி சிக்கன் 65, ஃபிஷ் ப்ரேமிக்ஸு, சிக்கன் கறி குழம்பு மசாலா, மட்டன் கறி குழம்பு மசாலா, கறி மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர், மட்டன் சுக்கா ஃப்ரே மிக்ஸு. பாருங்கண்ணா எத்தனை ஐட்டம் இருக்குண்ணா. பிரியாணி மசாலா பவுடர், உங்களுக்கு பிரியாணி மசாலா பவுடர்லாம் இப்போ சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடரும் ஒருத்த ஒரிஜினலாக கிடைக்கும். நீங்கள் ஒரிஜினலு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒருத்த ஒரிஜினலாக பவுடராக தூள் பெருங்காயமும் கிடைக்கும், கட்டி பெருங்காயமும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பியூர் ஹோம்மேடு உளுந்து அப்பளம், இந்த உளுந்து அப்பளமும் இவர் சேல்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பியூர் நேச்சுரல் டீ பவுடரும் இவர்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி டீ கடைகளுக்கு சப்ளை பண்ணுற அந்த டீ தூளும் கிடைக்கும். நீங்கள் இவர்கிட்ட டீ தூளே வாங்கி இது பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50 கிராம் மசாலா பவுடர், அது சரமாக கிடைக்கும் 50 கிராமில். அதே மாதிரி 50 கிராமில் ரெட் சில்லி பவுட்ரு, அந்த பியூர் மிளகாய் பொடி, அதுவும் 50 கிராமில் சரமாக கிடைக்கும். 20 கிராமில் சிக்கன் 65, அது சரமாக உங்களுக்கு கிடைக்கும், 20 கிராம் பேக்கிங்கில் கிடைக்கும். இதுதான் இத்தனை ஐட்டங்கள். அது மாதிரி இந்த அட்ரஸ் இதிலே வருது பாருங்கள். அட்ரஸும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. நீங்கள் காலையில்
ஒரு 7-8 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ளே இவருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் எவ்வளோ கொடுத்தாலும் எத்தனை டன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கார். அது மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறவங்க ஒரு சிலர் இந்த 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோலாம் ஆர்டர் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஹோல்சேல் தான், மொத்த வியாபாரத்துக்கு மட்டும்தான். நீங்கள் 1 கிலோவுக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வைங்க, கொரியர் சார்ஜெல்லாம் சேர்த்தா நீங்கள் அங்கே லோக்கல்லே வாங்கிட்டு போயிடலாம். அதனால் இதெல்லாம் மொத்த வியாபாரிகளுக்கு மட்டும்தான், சில்லறை வியாபாரத்துக்கு கிடையாது. 1/2 கிலோ 1 கிலோலாம் கிடையாது. அதே மாதிரி சாம்பிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவர்கிட்ட சாம்பிள் கூட வாங்கிக்கிறலாம். அது நீங்கள் அவர்கிட்டயே கால் பண்ணி பேசி அது பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பிஸ்னஸுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இது சொல்லியாச்சு. அதான் நண்பர்களே, இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவர் அட்ரஸ் இந்த இதிலே கூட பார்த்துக்கோங்க. கன்னீஸ் மசாலா, இந்த FSC லைசன்ஸ் நம்பர்லாம் வாங்கியிருக்காரு. அவருடைய அட்ரஸ் கீழே இருக்கு பாருங்க. 1/214 முனியசாமி கோவில் ஸ்ட்ரீட், புளியங்குளம் பிளாக்கு, விளாத்திக்குளம் தாலுகா, குளத்தூர் போஸ்ட்டு.